ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பீட்ரூட் சட்னி எப்படி ஆட்டுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். இது ரொம்ப சிம்பிள். அதுக்கு தேவையானது பீட்ரூட் 4, சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை கொத்தமல்லி, தக்காளி 3, வரமிளகாய் 3, புளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு உங்களுக்கு, உப்பு. வானொலி வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். செவந்துருச்சு. இப்போ வரமிளகா 4 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்குற வரையும் வதக்கிக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். பீட்ரூட்டு தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கு நல்லா இருக்காது, சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.